ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆசைப்பட்டிருக்கேன். இப்ப சமுத்திரக்கனி, சசிகுமார்லாம் போய் நடிக்கும் போது ஏடா நம்மள ஒருத்தவங்க கூப்பிட மாட்டாங்களா சார்? நீங்க ஆட்டோகிராஃப்லயே மலையாள அவஸ்தை காமிச்சிருந்தீங்க. நானா பண்ணிக்கிட்டேன். நம்மள யாரும் கூப்பிடல, சரி நம்ம எப்பவுமே ஒரு பிடிவாதம் உண்டு, யாரும் கூப்பிடல, சரி நம்மளே பண்ணிடுவோம். அது என்னை கூப்பிடல கேரளாவில், சரி விடுங்க நானே கேரளா. ஆனா அவங்களுக்குலாம் ஆடியன்ஸ் ஃபாலோவர்ஸை விட எனக்கு அதிகம் ஆட்டோகிராஃப் பார்த்தவங்க. கேரளைட் எல்லாருக்குமே தெரியுது, பிடிக்குது. அது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஸோ அது மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத டயத்தில் திடீர்னு ஒரு கால் வருது, இந்த மாதிரி கேரளாவிலேருந்து பேசுகிறேன், ஒரு டைரக்டர் உங்களை மீட் பண்ண நினைக்கிறேன், என்ன விஷயம் அப்படின்னு. நடிக்க வைக்கிறேன். என்னேவா? நான் சேரன் பேசுகிறேங்க, நீங்கள் யார் வேணும் உங்களுக்குன்னு கேட்குறேன். இல்லை சார் சேரன் சார் தான் சார் வேணும். நான் மலையாளத்தில் எப்படி என்ன அப்படின்னு கேட்குறேன். இல்லை சார் நீங்கள் ஒரு டைரக்டரை மீட் பண்ணுங்கள். டைரக்டர் யாருன்னு கேட்டேன். அனுராஜ் மனோகர் அப்படின்னாங்க. அனுராஜ் மனோகர்னா இஸ்கு படம் பண்ண டைரக்டர். ஆமாம். ஐயோ எனக்கு ரொம்ப பிடிக்குமே. ஆக்சுவலி இந்த படம் பண்ணதுக்கு ஒரே காரணம் இஸ்க். ஏன்னா இஸ்கோட மேக்கிங், அந்த ஸ்கிரீன் பிளே, அந்த கேரக்டர் டிசைனிங், அவர் அந்த கேரக்டருக்குள்ள நம்மளை உள்ள கொண்டு போன விதம், அவன் இந்த தையல் மிஷின் எடுத்து அடிப்பான் பார்த்தீங்களா, நான் அடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன். அட்ரா அப்படின்னு ரொம்ப நாள் ஆகும். நம்மலாம் படம் பார்க்கும்போது ஹீரோ அடிச்சா நம்ம அட்ரான்னு சொல்றதுக்கு இப்போலாம் அதுக்கு பழகிட்டோம். ஹீரோ ஒன்னா அடிப்பாருங்க, அவர் வெளுத்து கட்டிப்பாருங்க தெரிஞ்சிருச்சு. ஆனா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இஸ்கு பார்க்கும்போது அட்ரான்னு தோணுச்சுல, அப்ப அந்த டைரக்டர் செம்மையா ஒர்க் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். அப்புறம் கடைசியில அந்த கேள்வி ரொம்ப அற்புதமான கேள்வி. லாஸ்ட் எல்லாம் இறக்கிட்டு முடிக்கும் போது அந்த ஹீரோவோட கேள்வியும் அந்த ஹீரோயினோட பதிலும் ஃபேண்டாஸ்டிக். அதை எக்ஸ்பெக்ட் பண்ணாத முடிவு. அது சேர்ந்திருந்தா கூட நமக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா ஆண் அப்படின்ற அடையாளமா அது பார்க்கப்படுது. நீ என்னவா இருந்தாலும் ஒரு ஆண் அப்படிதான் பாக்குறான் ஒரு பெண்ணை. அதுதான் இங்க உள்ள அடையாளம். அது அந்த டைரக்டர் துணிஞ்சு வச்சிருந்தது இல்ல. இவன் பயங்கரமான டைரக்டர் இருக்கான்னு